ஏங்க அந்த ரூமில் பேக் இருக்கு, எடுத்து வைங்க. சீக்கிரம் மணி 5:30 ஆகி போச்சு. துணியெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு டைம் பார்த்துக்கோ. கம்ப்யூட்டர் சொல்லிட்டு வா, நான் கீழே நிற்கிறேன். போங்க போங்க, 6 மணி பஸ்ஸுக்கு இப்பயே பரப்பீங்க. டேய் தம்பி, எந்திரிச்சு சீக்கிரமா வேலைக்கு கிளம்பிடுறா. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துட்டு போயிரு. வீட்டை பத்திரமா பார்த்துக்கிட்டா, 2 நாள் வந்துடுவோம். ஐயையோ, மேனேஜர் 5 மிஸ்டு காலா? செத்தேன். சும்மாவே இருந்தாலும் நொய்யுமா. ஹலோ சார். எங்க பார்த்திவன், டைம் 11 ஆச்சு. ஆபீஸ் ஆலியா காணோம். எங்க இருக்கீங்க இப்போ? சார் குட் மார்னிங் சார். அதெல்லாம் தேவையில்ல, எங்க இருக்கீங்க இப்போ? சார் உடம்பு முடியலைங்க சார், அதனால தான் வர முடியல. இன்னைக்கு கிளைண்ட் கூட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு தெரியும்ல? ஆமாங்க சார். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். திருப்பி இதையே ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூங்க சார். ஸோ இந்த நாளோட முதல் தப்பே பொயில தான் ஆரம்பிக்குது. பாவக்காவா? சும்மா பார்த்தது பழக்கமாக மாறிடுச்சு. சை, ஆனால் இது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டான் போல. என்ன கூட்டம் ஒன்று வாங்கிறதுக்குள்ள. ஒரு நாள் தானே.
சரக்கு வேறு பத்தலையே. சரி, மச்சானுக்கு காலை போடுவோம், சும்மா தான் இருப்பான். ஹலோ நட்பே. சொல்லு மச்சான், என்னடா வேலை நேரத்தில் கூப்பிட்டுருக்க? சாரி மச்சான், ஒர்க்கிங் டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காத. ஒரே ஒரு உதவி. சொல்லு மச்சான். மச்சான், ஒரு குவார்ட்ரு வாங்கிட்டு வந்து தர முடியுமா? என்னடா நீ வேலைக்கு போலையா? இல்லைடா, வீட்டில் வேறு யாரும் இல்லை, அதனால தான் கேட்குறேன். சரிடா, எப்போ வேணும்? ஒரு 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு வா. அமௌண்ட்டு போட்டுடுறா. ஜிபேலாம் காசு இல்லைடா, நீ வா, வந்தவொடனே வாங்கிட்டு போயிடுவியா, கையிலேயே தந்துடுறேன். சரி வை. கொஞ்சம் சீக்கிரம் வா. டே, நான் எப்பவும் அடிக்கிறதே வாங்கிட்டு வாடா. ஆ. ஐயோ, யாரும் இல்லை, ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சி இப்படி பண்ணிட்டேனே. ஃபோனுங்க போச்சு, இன்றைக்கும் மேலே போச்சு. ஐயோ, காலையிலிருந்து என்னை யாரும் தடுக்கலை, யாரும் கேள்வி கூட கேட்கல. இப்போ என்னை நானே ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டா? ஏன் யாரும் இல்லைன்னு நினச்சி செய்கிற ஒவ்வொரு சின்ன தப்பும் அதே யாரும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு பெரிய தப்புக்கான தைரியத்தை கொடுக்குது. தப்பு பண்ணுறது மனுஷங்க இயல்பு, ஆனால் அந்த தப்போட விளைவு நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் காயப்படுத்தக்கூடாது.